ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இப்போ இந்த சேனல் நம்ம வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து போட்டுட்ருக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் நிறையா டாபிக்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்து வந்து இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த நம்பர்ஸ் இன் பிட்வீன் 90 அண்ட் 110. இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு 6ஆல் பண்ணுவோம், 0ல் பண்ணுவோம், 1ஆல் பண்ணுவோம், அப்புறம் வந்து ஆட் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாமல் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் டக்குன்னு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது 104. ஓகேவா? இதை வந்து 100 அதாவது நம்ம பேஸாக 100 தான் எடுத்துக்கணும். 100 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ இது 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது, +4 போட்டுக்கணும். ஓகே, கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எவ்வளோ அது கம்மியாக இருக்கோ அதை மைனஸில் எழுதிக்கணும். ஓகேவா? இது வந்து 4 அதிகமாக இருக்குது, ஸோ +4 போட்டாச்சு. அடுத்து 106. ஓகே, 106 எவ்வளோ அதிகமாக இருக்குது, 6 அதிகமாக இருக்குது, அப்போ +6. சைன் வந்து கண்டிப்பாக போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க வித் சைனோட. ஓகேவா? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன, நம்மளுக்கு ப்ளஸ் தான். அப்போ 24 போட்டுக்கோங்க. அடுத்து இதை ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். அதாவது இங்கே என்ன சைன் இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ். அப்போ என்ன பண்ணுவோம், ஆடு தான் பண்ணுவோம். அப்போ 104 + 6 எவ்வளோ, 110. இதுதான் இதோட ஆன்சர். சேம் சைனாக இருந்தால் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. டைரெக்டாக இந்த டிஜிட்ஸை வந்து டிஃப்ரென்ஸ் வருதில்ல, அதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இதை வந்து ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இதை வந்து எந்த சைனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்து இப்போ இந்த 93 × 97 இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 93 இப்போது இது வந்து 100லேருந்து எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது, 7 லெஸ்ஸாக இருக்குது, அப்போ -7. அடுத்து 97 இது எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது, -3. இப்போ இதை என்ன பண்ணிக்கணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, ப்ளஸ் தான். அப்போ சேம் சைன், அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. இது ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 3s are 21. இப்போ இதை பாருங்களேன், இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 93 - 3 என்ன, இங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். 93 - 3 அப்போ 90. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து இப்போ சேம் சைனாக இருந்தால் ப்ராப்ளமே இல்லை, இது மாதிரி பண்ணிடலாம். அடுத்து ஆப்போசிட் சைனாக இருந்தால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை பாருங்கள், 100லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, 3 அதிகமாக இருக்குது, அப்போ +3 தான். ஓகே, இது 100 விட கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது, கம்மியாக இருந்தால் மைனஸில் எழுதிக்கோங்க. ஓகே, அப்போது 9 கம்மியாக இருக்குது. ஓகேவா? அப்போ -9. அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆனால் சைனோட பண்ணணும். இங்கே ஆப்போசிட் சைன் வருதுல்ல, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, மைனஸ். 9 3s are 27. ஓகே, இங்கே பாருங்கள், இது நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். 103 - 9 என்ன, நம்மளுக்கு 94. ஓகேவா? 94. இதில் என்ன பண்ணணும், -1 பண்ணி நம்ம இங்கே எழுதணும். -1 என்ன, 93. இந்த இதில் என்ன பண்ணணும்னா 100 - 27 போடணும். அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 100 - 23 என்னது, நம்மளுக்கு 73. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு சேம் சைனாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு, மைனஸ்னால் மைனஸ் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். அதுவே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, சப்ராக்ட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் சேம் தான், பண்ணிவிட்டு வித் சைனோட பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து -27 இருக்கா, இதை வந்து 100, நம்ம பேஸாக 100 தான் எடுத்திருக்கோம். ஸோ 100லேருந்து இந்த 27 மைனஸ் பண்ணிங்கன்னா 73 கிடைக்கும். அதே மாதிரி 94லேருந்து -1 பண்ணிட்டீங்கன்னா 93. இதில் அதாவது இந்த இதுலேருந்து -1 பண்ணோம்,
இதை வந்து 100லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு எழுத வேண்டியதான். இதுதான் இதோட ஆன்சர். இது பார்க்க தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் டக்குன்னு ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். நீங்கள் ஜஸ்ட் இவ்வளோலாம் எழுதிட்டு இருக்கணும்னு தேவையில்ல. இதை மட்டும் எழுதிட்டு டக்குன்னு நம்ம வந்து மைண்ட் கால்குலேஷனே பண்ணி நம்ம ஆன்சர் எழுதலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி இவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாம்லலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும். ஓகேவா? இப்போ 102 இதில் எவ்வளோ அதிகமாக இருக்குது? +2. ஏன்னா 100 விட அதிகமாக இருக்கிறதுனால +2. அடுத்து 94 இது கம்மியாக இருக்குது 100 விட, மைனஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 6 கம்மியாக இருக்குது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 2s are 12, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ இதை பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ 102 அதில் 6 போச்சுன்னா 100ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 94 + 2 96. 102ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 96. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து -1 பண்ணோன்னா 95. இதுலேருந்து என்ன பண்ணணும்? 100 - 12. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 88. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. அடுத்து வந்து ஒரு 2 சம் உங்களுக்கு தந்திருக்கேன். இதை போட்டுட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 92 × 94 அண்டு 103 × 108. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.